اللهم صل على سيدنا محمد اللهم صل على سيدنا محمد اللهم صل عليه وسلم نحمد ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى يرفع الله الذين آمنوا أوتوا العلم درجات صدق الله العلي العظيم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه أو كما قال عليه الصلاة والسلام سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي وقل ربي زدني علما. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. சாந்தியும் செலவாத்தும் சலாமும் ஈருலக சர்தார் முஹம்மதின் முஸ்தபா அஹமதின் முர்தலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் வாக்கியமான உம்மத்தார் நம் எல்லோரும் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் நம் எல்லோரும் மீதும் உண்டாவதாக. ஆமீன். இந்த ஒரு சிறப்பான நமது நிர்வாகத்தின் சார்பாக நடத்தக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நிஸ்வா மதரசாவுடைய பட்டமளிப்பு விழா மற்றும் மக்த மதரசாவுடைய மாணவ மாணவியுடைய பரிசளிப்பு விழாவும் பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி நாம் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நாம் எல்லோரையும் கபூல் செய்வானாக. அல்லாஹ் மென்மேலும் இந்த ஊரிலே அதிகமான ஆலிமாக்கள் ஹாஃபிலாக்கள் உருவாக அல்லாஹ் இந்த மதரசாவை காரணமாக்கி தருவானாக. அல்லாஹ் இந்த ஊரிலே ஆலிம்களையும் ஹாஃபில்களாக அதிகப்படுத்துவானாக. அல்லாஹ் நாம் எல்லோருடைய துஆக்களையும் கபூல் செய்வானாக. ஆமீன். அன்பான தாய்மார்களை, ஒரே ஒரு செய்தியை சொல்லி என் உரையை நிறைவு செய்வேன். தாய்மார்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க. மதரசா பிள்ளைகளை என்ன செய்யுங்க, காலை மாலை மதரசா சரியான நேரத்துக்கு பிள்ளைகளை அனுப்பிச்சு வைங்க. காலையில் சொல்லப்பட்ட நேரத்தில் கரெக்டாக பதில் தொழுக பிறகு, அதே மாதிரி மாலை மதரசா பிள்ளைகளை என்ன செய்யணும், நம்ம இந்த ஆண்டு விழாவுக்கு முந்தி ஒரு மாதத்துக்கு முந்தி எல்லா பிள்ளையும் அதிகமாக வர்றாங்க. மற்ற மாதங்களில் பார்த்தா பிள்ளைகள் குறைஞ்சிடுறாங்க. பிள்ளைகளை என்ன செய்யுங்க, தினமும் பிள்ளைகளை தவறாமல் அனுப்பிச்சு வைங்க. அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், பிள்ளைகளுக்கு இல்மாற்றலை அதிகப்படுத்தி கொடுப்பான். ஒரே ஒரு செய்தியை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவேன். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வான்மறை குர்ஆன் ஷரீஃப், வானத்திலிருந்து உயர்ந்த வேதம் குர்ஆன் தான். பூமியிலே உயர்ந்த ஒரு சொல் இருக்குமையானால் அதுதான் புகாரி ஹதீஸ் கிதாப். எல்லோரும் தெரிஞ்சிருக்கிறோம். அந்த புகாரி இமாமுடைய தாயாருடைய நியத்து என்னன்னா, யா அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தையை கொடு, ஆண் குழந்தையை கொடு. அந்த ஆண் குழந்தை இந்த அகிலத்திற்கு பிரகாசமாகணும், வழிகாட்டியாக என் பிள்ளை இருக்கணும்னு சொல்லி அந்த அம்மாவுடைய நியத். தாயுடைய கருவில் இருக்கும் போது அந்த அம்மா துஆ செஞ்சிருக்கிறான். குழந்தை பிறக்கிறது. ஆனால் அந்த குழந்தை பிறந்தவுடன் கண் பார்வை இல்லாம குழந்தை பிறக்குது. எவ்வளவு பெரிய அந்த தாயாருக்கு எவ்வளவு ஒரு சங்கடமா இருக்கும். குழந்தை பிறந்தீங்க, அந்த அம்மா என் பிள்ளையை கொண்டு எல்லோரும் பிரகாசமாகணும், ஹிதாயத்து காரணமாகும் சொல்லி அந்த தாயாரோட நியத்து இருந்துச்சு. ஆனா குழந்தை பிறந்த பிறகு பார்த்தா குழந்தை கண் பார்வையின்றி பிறந்திருக்கிறது. இந்த தாய், யா அல்லாஹ் நான் எப்படி உலகத்திலே கேட்டிருக்கிறேன், நீ இப்படி குழந்தையை தந்திருக்கிறாய், யா அல்லாஹ் என் குழந்தை ஏசேனும் உலகத்துக்கே வழிகாட்டியாக அமையவன்னு சொல்லி நான் அந்த பெண்மணி துவா செஞ்சிருக்கிறாங்க, நோன்பு வச்சு துவா செஞ்சிருக்கிறாங்க. உருக்கமா குழந்தை பிறந்த பிறகு அந்த தாயாரோட துவா போய் முசல்லா எடுத்து சொல்லி அல்லாட்ட கேட்கிறாங்க. அல்லாஹ் கண் தெரியாம குழந்தை பிறந்து அந்த துவா, தாயோட துவாவுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா பேசுறான்,
கண் பார்வையை திரும்ப கிடைக்கிறது. அந்த அந்த இமாம் தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க. அப்ப அந்த புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க தான் செஞ்சாங்க பல ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை இந்த உம்மத்துக்கு கொடுத்திருக்கிறாங்க. அப்ப தாயுடைய துவா இருக்கிறது மிக முக்கியமானது. நான் பிள்ளைகளை ஏசிடுங்க, திட்டு போது கூட ஏசியாதீங்க. பிள்ளைகளை சாபமான வார்த்தை கொண்டு திட்டாதீங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அப்படி ஆயிரும். அல்லாஹ் பாதுகாக்கணும். பிள்ளைகளை நல்ல வார்த்தை கொண்டு ஏசிங்க, கோவத்தில் கூட ஏசிங்க. அல்லாஹ் உங்களை இமாம் ஆக்குவானாக, அல்லாஹ் உங்களை ஹாஃபில் ஆக்குவானாக, அல்லாஹ் நல்ல குணத்தை கொடுப்பானாங்க சொல்லி ஏசியணும். பிள்ளைகளை ஏசிங்க, கோவத்தில் கூட வார்த்தைகளை ஏசிங்க. கவனமாக கொள்ள மார்க்கு நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்படிப்பட்ட இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த உம்மத்துக்கு எடுத்தார்கள் என்றால் அது தாயுடைய துவாவை கொண்டு அல்லாஹ் என்ன செய்வானாக, நாம் பிள்ளைகள் அல்லாஹ் கபூல் செய்வானாக. 3 துவாவை நாம் என்ன செஞ்சோம்? 3 துவா முக்கியமான துவா. அதை விட்டு நம்ம என்ன செய்யணும்? 1 பிரயாண துவா, பிரயாணத்தோட துவா என்ன செய்யுது? அல்லாஹ் கபூல் செய்யறானா. 2வது நோம்பாளியின் துவா, 3வது பாதிக்கப்பட்டவரின் துவா. இந்த 3 துவா அல்லாஹ் தஆலா எந்த திரையும் நீக்கி அல்லாஹ் பேசுவான், துவா கபூல் செய்வானா. அப்ப என்ன செய்யுங்க? இந்த 3 துவா விஷயத்தில் மிக மிக கவனமாக இருங்கள். அல்லாஹ் தஆலா கபூல் செய்கிறான். அப்ப அல்லாஹ் நாம் எல்லோருக்கும் வழங்கி வாழ கிருபை செய்வானாக. நம் பிள்ளைகளுக்கு அதிகமாக துவா செய்து அல்லாஹ் வாழ்க்கையை சிறப்பாக்கி கொடுப்பானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.